ஹாய் ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு our சேனல். இந்த வீடியோவில் நம்ம டே 15க்கான ஸ்கெடியூல் பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி டே 14 வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் கீப் கோயிங். இன்றைக்கி தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் டே 15லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் ஷெட்யூல் கவர் பண்ணணுன்னா எப்பயாவது ஃப்ரீ டைம் இருக்கும்போது நீங்கள் அதை கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் சூப்பராக படிக்கலாம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இருக்கும். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டுமே நீங்கள் படிச்சிட்டிங்கனாவே போதும். அதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் தருவாங்க. அதனால் உங்களால் மேக்ஸிமமான மார்க்ஸை ஹாஃப் இயர் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த டைமில் நீங்கள் இந்த ஷெட்யூல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் உங்களுக்கு ஈஸியாக போயிடும். அப்போ வந்து நம்ம அடிஷ்னலாக இன்னும் லேர்ன் பண்ணிவிட்டு சென்டம் எடுக்கிறதுக்கான சான்ஸும் நமக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஒன்லி திங் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது வந்து ஃபாலோ பண்ணணும். அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நாங்கள் புதுசாக ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம், இல்லை வந்துட்டு கிராமர் டீச் பண்ணுறோம், அந்த மாதிரினா உங்களுக்கு அப்டேட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வித்தவுட் வேஸ்டிங் மச் டைம் லெட் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் யூனிட் 6 நான் படிக்க சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி ரிவிஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த கொஷின் ஆன்சர்ஸையும் பேராகிராஃபி படிங்கன்னு சொல்லிவிட்டேன். அண்ட் தமிழில் பார்த்தீங்கன்னா இயர் 6 நான் ஹாஃப் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதில் இருக்க கொஷின்ஸ் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக அந்த டேயில் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா யூ கேன் டூ. ஓகே, யூ வில் டூ தட். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குருவினால் ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், ஃபோர்த் அண்டு ஃபிஃப்த் மொத்தம் 4 கொஷின்ஸ் தான் இம்பார்ட்டண்ட். சிறுவினால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட், தேர்ட் அண்டு ஃபோர்த்து 3 கொஷின்ஸ் தான் இம்பார்ட்டண்ட். நெடுவினால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் அண்டு தேர்ட் மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ். உங்களுக்கு கம்மியான கொஷின்ஸ் தான் இருக்குது. நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு எழுதி பாருங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ எழுதி பார்க்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து ரொம்ப மெமரியில் இருக்கும். அண்ட் திருக்குறள்லேயும் உங்களுக்கு தனியாக இப்போ கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருக்குறளுடைய குருவினால் ஃபஸ்ட்டு, தேர்ட் இம்பார்ட்டண்ட், சிறுவினால் ஃபஸ்ட் 1 இம்பார்ட்டண்ட். அடுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் சாப்டர் 6ல் 6.2 நம்ம போன டே ஸ்டெடியூலில் 6.1 கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இப்போ ஒவ்வொரு எக்ஸசைஸாக நம்ம போகிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கண்ணெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்கும். ரைட், எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 6.18ல் ஃபஸ்ட்டு 1, 6.19, 6.21, 6.22. அடுத்து எக்ஸசைஸ் 6.2ல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சம், தேர்ட் சம் மட்டும் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த டேயில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்மியாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு 10 டேவோடைய டே ஸ்கெடியூல் எடுத்து பாருங்கள். நீங்கள் மேக்ஸிமம் சப்ஜெக்ட்ஸை, மேக்ஸிமம் சாப்டர்ஸை நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ட்ரிக். என்ன ட்ரிக் அப்படின்னா சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக படித்து நாம் வந்துட்டு சக்ஸஸ் பண்ண போகிறோம். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்களே சிறுதுளி பெருவெள்ளம், அந்த மாதிரி தான். கொஞ்சமாக படிக்கிறோம், ஆனால் ரிசல்ட் வந்து நமக்கு நிறைய கிடைக்க போகுது. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் படிக்கலாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க ஒன் டே அப்படின்னா எந்த ஒரு வரிஸும் வேணாம், நோ ப்ராப்ளம். அடுத்த டேயில் நீங்கள் அதை காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா ஒவ்வொரு டெய்லியும் நமக்கு லிமிட்டடான கொஷின்ஸ் தான் இருக்குது. உங்களால் சீக்கிரமாகவே ரிவிஷன் பண்ண முடியும், சீக்கிரமாகவே எழுதி பார்க்க முடியும். உங்களுக்கு ஸ்கூல் ஹோம்ஒர்க்ஸ் இருக்குது, என்னால் அதையும் பார்த்துட்டு இதையும் பார்க்க முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா அந்த டேயில் உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அதுதான் நாங்கள் யோசித்து பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு பிளானாக தான் இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஒரு ஹோம்ஒர்க் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு டைமை ஸ்ப்ளிட்டப் பண்ணிவிட்டு இந்த டேவை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். டூ வெல், யூ கேன் ஈஸிலி கெட் ஹை மார்க்ஸ். ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட். பபாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, thank you. Bye-bye.